மதுரை நகைச்சுவை மன்றத்தின் 34வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பேராசிரியர் முனைவர் கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அவரோடு வருகை தந்து கொண்டிருக்கும் திரு பாண்டியராஜன் சார் அவர்கள் மதுரை நகைச்சுவை மன்றத்தின் சார்பாக வருகிறவர்களை வரவேற்கிறோம். உடல் நலம் காப்பது மீனாட்சி மிஷன் மருத்துவமனை, உள்ளத்தின் நலம் காப்பது மதுரை நகைச்சுவை மன்றம். மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் புதிய உதயமாய் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. அதன் வழிவரும் நாமும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியை துவங்கி இருக்கிறோம். மதுரை நகைச்சுவை மன்றத்தின் ஆண்டு விழாவில் கலைமாமணி பேராசிரியர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்களே இனி எப்போதும் சிறப்பு விருந்தினர் என்பதே மதுரை நகைச்சுவை மன்றத்தின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. ஆம் மன்றத்தினரே, மதுரை மாநகரின் மாணவ செல்வங்களின் பேச்சு திறன், எழுத்து திறன், கவிதை திறனை ஊக்கப்படுத்தி பரிசுகளை வழங்கி சிறப்பு விருந்தினர்களை வரவழைப்பது நம் நோக்கம் அல்ல, சிறப்பு விருந்தினர்களை உருவாக்குவதே நம் நோக்கம். அதுவே மதுரை நகைச்சுவை மன்றத்தின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. ஊருக்கு நீங்கள் ஆனந்தியின் தந்தையாக இருக்கலாம், உங்களுக்கு நீங்கள் அர்ச்சனா குருவின் தந்தை, எங்களுக்கு என்றுமே நீங்கள் தமிழின் தந்தை. நீங்கள் தடம் பதித்த இடமெல்லாம் தமிழ் விதையை பதித்தீர்கள். அங்கே நகைச்சுவையால் மக்கள் மனமெங்கும் மகிழ்ச்சி பூக்கள் பூத்து குலுங்கின. பார்போற்றும் பைந்தமிழே, நான் நிலம் போற்றும் நகைச்சுவை நாயகரே, மதுரை நகைச்சுவை மன்றத்தின் தலைவர் மற்றும் செயலர் கலைமாமணி பேராசிரியர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்களை சிறப்பு விருந்தினராய் சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அறிமுகப்படுத்துற ஆசிபா அவங்க, நான் சிறப்பெல்லாம் சொன்னேன், நீங்க என்ன சிறப்பு பார்த்தீங்க சொல்லுங்க பார்ப்போம். அந்த அவர்கிட்ட கேட்போம். அவருக்கு அவர் கரெக்டாக கவனிச்சு சொல்றாரு என்ன சிறப்பு. அவங்க கையில எந்த குறிப்பும் இல்லை, ஞாபகம். நல்ல ஒரு பேச்சாளருக்கு அடையாளம் என்ன அப்படின்னா பக்கம் பக்கமா எழுதி வாசிக்கப்படாது. அப்படியே என்ன காரணம் தெரியுங்களா, அந்த குழந்தை பேச தொடங்குல இருந்து இங்க நம்ம ஹியூமன் கிளப்ல வளர்ந்த பிள்ளை. அதுக்கு காரணம் அவங்க அப்பா நம்முடைய வணக்கத்துக்குரிய இஸ்வந்த் அவர்கள், அவருடைய துணைவிய பேராசிரி, அவங்க பேர் வந்து யாஸ்மின் தாத் அவர்கள். எதிர்த்து கைதட்டு வாங்கிங்க. எல்லா அப்பா அம்மாவுக்கு இதுதான் முக்கியமா சொல்றது. இங்க வர சொல்றது நோக்கம் என்ன அப்படின்னா கூடி கலைதல் கிடையாதுங்க. இந்த இடம் வந்து அவ்வளவு ராசியான இடம். டாக்டர் சேதுராமன் அவர்கள் அவங்க இன்றைக்கு நலத்தோடும் வளத்தோடும் சிறப்போடும் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து உழைப்பால் உயர்ந்த உத்தமர், மக்கள் மருத்துவமனையை உருவாக்குவதற்காக அதை கொண்டு வந்தவர். இந்த மருத்துவமனைக்கு ஏன் மீனாட்சி மிஷன் பேர் வந்துச்சுன்னா நம்முடைய யூடியூப் சேனல்ல தூங்கா நகரத்து தூண்கள் அது இது பண்றப்ப நம்முடைய பாண்டியராஜன் அவர்கள் நான் பேட்டி எடுக்கிறேன். அப்ப சொன்னாரு ஏன் இந்த மீனாட்சி மிஷன் பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டா டாக்டர் முதல்ல ஒரு ஐடியா வச்சிருப்பாரு. முதல்ல மெஞ்சினார் சர்ஜிக்கல் இருந்துச்சு, முனிச்சாலைக்கு இருந்துச்சு. இவர் அப்ப இருந்து கூட இருக்கக்கூடியவர் தான். அப்ப இங்க வந்து ஒருத்தவங்க இந்த புது கட்டின நேரத்துல ஒருத்தவங்க தன்னுடைய கணவரை கூப்பிட்டு வர்றாங்க. அவருக்கு கடுமையா முடியல. டாக்டர் வந்து யூராலஜிஸ்ட், சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர். அவங்களுக்கு எல்லாம் பார்த்தாச்சு அவங்க கணவருக்கு. அப்புறம் அவங்க வெளியே வந்து சொல்றாரு டாக்டர் அந்த அம்மாட்ட, அம்மா எல்லாம் பண்ணிட்டேன், நான் எவ்வளவு செய்யணுமே செஞ்சுட்டேம்மா, இனிமே கடவுள் தாமா காப்பாற்றணும், ஏன்னா நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிட்டேன். அன்னைக்கு இரவு அவரும் தூங்கல, அந்த அம்மாவும் தூங்கல. நீங்க புதுப்பித்தினுடைய ஒரு கதை இருக்கு, சிறுகதை, எப்பவாவது நேரம் இருந்தா படிங்க. அன்றிரவு, அந்த கதை பேரு அன்றிரவு. மாணிக்க வாசகருக்காக சிவபெருமான் நரியை பரியாக்கிய கதை. அதுல 3 பேர் தூங்கலன்பார். 3 பேர் அந்த நரிய பரியா, நரியை பார்த்து பரினா குதிரையை பார்த்து கொண்டு வர்றாரு.
அன்னைக்கு 3 பேர் தூங்கலையா? யார் யாரு அப்படின்னா, ஒருவன் பாண்டிய மன்னன் தூங்கல, மாணிக்கவாசகர் தூங்கல, சிவபெருமானும் தூங்கல. அதான் ஆச்சரியம். அதே போல சேதுராமன் டாக்டர் தூங்கல, அந்த அம்மா தூங்கல. சரி, மறுநாள் காலை விடிஞ்ச உடனே போய் பார்த்தா அவரு நல்லா பிழைச்சிக்கிட்டாரு. பிழைச்சிக்கிட்ட உடனே சந்தோஷம் ஆகல. அந்த அம்மாவை கூப்பிட்டு, அம்மா உன் கணவர் நல்லா பிழைச்சிட்டாருமா சொல்றப்ப அந்த அம்மா இப்படி சேவை இப்படி பொத்திட்டு இருக்கு. என்னம்மா, ஏன் என்ன எப்போ பிழைப்பீங்களா? என்ன ஒன்றும் இல்லையா, நீங்க சொல்லி முடிச்ச உடனே நானு நேர மீனாட்சிட்ட போனேன். போய் என் புருஷனை காப்பாத்து, நீ தான் காப்பாற்றணும். காப்பாத்துல நான் இங்க மதுரையில இருந்து இப்படி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தாயை கழட்டி உண்டியில போட்டு வந்துட்டேனியா. அதனாலதான் நான் வந்து இந்த சேலையை பத்திட்டு வந்தேன். அதிர்ந்து போடார் டாக்டர். காப்பாத்துறது மீனாட்சி தான். பாருங்களேன், ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. மீனாட்சி மிஷன் பேர் வைக்கிறாரு. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம். நீங்க சிவாஜி பத்மனி நடிச்ச ஒரு படம், KS கோபாலகிருஷ்ணன் படம். குழந்தை இல்லாம ரொம்ப நாள் இருந்து குழந்தை இருந்தோடனே துலா பாரத்துக்காக கொண்டு வச்சு அந்த குழந்தைய உட்கார வச்சு எல்லாத்தையும் வைப்பாங்க. ஆனா அந்த தராசத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே குழந்தை கீழே உட்கார்ந்துருக்கோம். எவ்வளவு பொண்ணு பொருள் தங்கம் எல்லாம் வைப்பாங்க, ஒண்ணு நடக்காது. அப்ப ரெங்காராவ் சொல்லுவார் மாமனார், பாலாஜி என்னமோ எதிர்பார்க்கலாமா? யாரு? வெங்கடாஜலம் என்னமோ எதிர்பார்க்கலாமா? சொல்லி முடிச்ச உடனேங்க சாதாரண பத்மனி என்ன வேண்டியிருப்பாங்கன்னா, இந்த குழந்தை பிறந்தா இந்த தாலியவே நான் வந்து உண்டியல்ல போடுறேன்னு வேண்டியிருப்பாங்க. அதை கலட்டி அந்த தராசு வைப்பாங்க. அந்த தராசு தட்டு அப்படி மேல வரும்ல, அப்படியே வெங்கடாஜலபதி கேமரா போகும். வெங்கடாஜலபதி மீனாட்சி இல்லைங்க, எந்த தெய்வமா இருந்தாங்க. மனுஷனை காப்பாற்றக்கூடிய எல்லாமே நல்ல தெய்வங்கள் தான் நம்முடைய. அது ஜீசஸா இருக்கலாம், அல்லாஹா இருக்கலாம், அது புத்தரா இருக்கலாம், யாராவும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் மனிதனுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற அப்படியான எண்ணத்தோடு தான் அவர் இங்க விதை போடுறாரு. அப்படிப்பட்ட மேடை. இந்த மேடையில வந்து இதுல சொன்னார் பாருங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. பொய் கிடையாதுங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. BMW கார் வச்சிருக்காங்க. நான் கூட ஒரு ஏழைக்கு ஏற்ற இன்னோவா கார் தான் வச்சிருக்கேன். ஆமா, இது எதுக்கு சொல்றோம்னா, பிள்ளைகளை கூட்டுறது சொல்றது அதுக்காக தாங்க. இப்ப நம்ம வீட்டுல இருந்து சாமி பார்த்தாதா? ஏன் திருப்பதி போறோம், ஏன் பழனி போறோம், எதுக்காக ஒவ்வொரு ஊருக்கு நம்ம போறோம், எதுக்கு மெக்காவுக்கு போறோம், எதுக்கு எரிசலத்துக்கு போறோம், ஏன் போறோம் தெரியுங்களா? அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அந்த வைப்ரேஷன் நம்ம மேல படம். பெரியவங்களை பார்க்கறது பார்வை தீச்சன்யம்பாங்க, ஸ்பர்ச தீச்சன்யம்பாங்க. பார்வை தீச்சன்யம் தெரியுமா? அப்படி பார்த்தாலே போதுமா, சரியா போகுமா? பெரியவரை பத்தி அனுசத்தின் அனுகிரகம்னு நம்ம நிலைப்பாடு நடத்தி சொல்வார் அடிக்கடி. இப்ப கூட இந்த இருக்கார்ல நிலைப்பாடு அனுசத்தின் அனுகிரகம்னு. அனுச நட்சத்திரம் யாரு? நம்முடைய காஞ்சி பெரியவர். அவருடைய வாழ்க்கையில சொல்லுவாங்க, ஒரு முறை அவருக்கு மடத்துல இருக்கப்ப மாடு கண்ணுக்குட்டி போட முடியாம, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மாடு எப்படி கண்ணுக்குட்டி போட தெரியுங்களா? முன்கால் ரெண்டும் தலையும் வச்சுதான் இப்படி வெளியே வரும். அப்படி வந்தா தான் சரியான பிரசவம் பேர். கண்ணுக்குட்டி திரும்பிடுச்சுங்க. திரும்பினதுனால அன்னைக்கு முழுவதும் அந்த பசு கத்திக்கிட்டே இருக்கு. டாக்டர் கூப்பிடுறதா என்னன்னு தெரியல. பெரியவர்கிட்ட சொல்றாங்க. அவர் உடனே அப்படியா அப்படின்னு என்ன செய்யறாரு, போய் என்ன பண்றாரு, அந்த மாட்டு தொழுவத்தில் அந்த மாட்டு கிட்ட உட்கார்ந்துக்கிறாருங்க. இவரை பார்த்த உடனே அவர் கத்தல நிப்பாட்டின உடனே அன்னைக்கு அவர் வேற பூஜைக்கு போல, சாமி கூட போல, உட்கார்ந்துட்டே இருக்காரு. இரவு முழுக்க உட்கார்ந்துருக்காரு, விடியக்கால உட்கார்ந்துருக்காரு. பகல் சாப்பிடல, மாடு திணறுது. இவர் உட்கார்ந்துருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு. மாலை எல்லாரும் சொல்றாங்க, கொஞ்சம் தண்ணியா குடிங்கிறாங்க. இரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டு, சரி நான் உள்ள போய் ஒரு வழக்கம் சொல்லிட்டு வரேன். உள்ள போயிட்டு வர்றாரு. மாடு கண்டு போட்டுருங்க. என்ன தெரியுமா? இவர் மாட்டை தொடல, இவர் ஒண்ணுமே செய்யல.
இவர் என்ன வேண்டுதல் வச்சாரோ அந்த வைப்ரேஷன் போய் அந்த மாட்டுடைய துன்பத்தை தீர்த்து அந்த கண்ணுக்குட்டியை நக்கிட்டு இருக்கு. இவரை பார்த்து அப்படியே அப்படி ஒரு ஆச்சரியப்படுது. இதெல்லாம் நம்ம தேவர் பிலிம்ஸ்ல காட்டு ஆக அப்படியே அப்படின்னு போவோம். இதெல்லாம் வாழ்க்கையில் நினைச்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரையுமே சொல்றதுடைய நோக்கம் என்னன்னா, இந்த மேடையில் ஒரு தடவை ஏறி இறங்கட்டும், அதுக்காகத்தான் கூப்பிட்டு வர்றோம். இது என்ன புனிதமான இடமா? ஆமாங்க, எத்தனை உயிர்களை காப்பாத்திருக்காங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை உயிர்களுக்கு காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு அவருடைய பணியன் தான் அவருடைய பையன் டாக்டர் குருசங்கர் அவர்கள் அங்க நியூசிலாந்துல இருக்காங்க. நான் போயிருந்தேன், ஆக்லாந்து தமிழ் சங்கத்துக்கு பேச போயிருந்தப்ப நியூசிலாந்து போய் பார்த்தோன்னே. இப்ப அவங்க ஒரு புதிய மருத்துவமனையினுடைய இன்னொரு வளர்ச்சியாக அப்பா போட்ட விதை ஆடம்பரமா அங்க வந்திருக்குது. அப்பாவுக்கு பெருமை சேர்த்திருக்கார் குருசங்கர். அதே போல அருமையான பிள்ளையை பெற்றிருக்கார் சேதுராமன். அவ்வளவுதாங்க, இதுதான் பெரிய விஷயம். இதுல நாங்க 34வது ஆண்டுன்னு சொல்றாருன்னா, இந்த 34வது ஆண்டு இவ்வளவு சிறப்பாக நிகழ்றது மட்டும் இல்ல, இது 50வது ஆண்டாவது நிகழணும், அதுக்கு மேலேயும் வரணும். அப்பெல்லாம் யாரு என்ன அப்படின்னா, நாங்க திருப்பி உட்கார்ந்துட்டு இந்த கிழவிங்க இறங்க மாட்டேங்க உங்களுக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. அடுத்தடுத்து ஆட்கள் வந்துருவாங்க. இப்ப நம்ம இஸ்வத் வந்திருக்காரு, மோசஸ் வந்திருக்காரு, விக்டர் இருக்காரு, சுப்பிரமணியம் இருக்காரு, மனோகரன் இருக்காரு, அடுத்தடுத்த மக்கள் இருக்காங்க, மூத்தவர் கரிசல்பட்டியார் இருக்காரு, ஆறுமுகம் இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. இங்க மாதம் நடக்குது. இன்னைக்கு காலையில் கூட என்கிட்ட போன் பண்ணி நாங்க வரலாமா வாங்க, நான் மேடையில் பேச படிப்பா, அங்க எத்தனை வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். அந்த பக்கமே கலவரிச்சு படுத்தது இல்லைங்க. அப்புறம் எப்படிங்க மேடை கொடுப்பாங்க? நீங்க வாங்க, மாதம் வாங்க, வந்து நம்ம கலந்துக்கிங்க அப்படின்னு சொல்லுவோம். இத்தனை குழந்தைகள் இருக்காங்க. இன்னைக்கு மாலையில திருச்சிக்கு போறோம் நாங்க எல்லாம். அங்க எனக்கு பாராட்டு அது வேற இருக்கட்டும். 26வது ஆண்டு நாம தொடங்கி வச்ச இன்னொரு நகைச்சுவை மன்ற 26வது ஆண்டு சிறப்பாக நடக்குது. செல்வநாதன் திருச்சியில, ஆழ்வாளையத்துல வந்திருக்காங்க, கோயில்பட்டில வந்திருக்காங்க, சிவகங்கையில வந்திருக்காங்க, ராமநாதத்துல வந்திருக்காங்க, அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து திண்டுக்கல், திருநெல்வேலி, நாகர்கோயில் எல்லாம் தொடங்குறதுக்கான வாய்ப்பை எனக்கு இறைவன் கொடுத்தார். அதுதான் பெரிய சிறப்பு. இது இந்த வளர்ச்சி நிலை தான் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் யாரும் நடந்துருக்கீங்களா? இப்ப எல்லாருமே கேட்கிறாங்க, நகைச்சுவை எப்படி வருது, எப்படி போகுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க தினம் ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்க அதுக்குள்ள அது மாதிரி பார்த்துருவீங்க. ஒரு பேட்டியில ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஒரே ஆண்டுல 23 படம் நடிச்ச நடிகை யார் தெரியுமா? நடிகை ஒரே ஆண்டுல 23 படம் நடிச்சு வெற்றி பெற்ற நடிகை யார் தெரியுமா? ஜெயசித்ரா. இப்போ ஒரு பேட்டியில சொல்ற 23 படம் 365 நாளைக்குள்ள எம்ஜிஆரோட, சிவாஜியோட, அதே மாதிரி ஜெயசங்கரோட, ரவிச்சந்திரனோட, ஆந்திர நடிகர், கன்னட நடிகர் ராஜ்குமாரோட, இத்தனை பேருடைய அந்த மாதிரி நடிச்சிருக்கு. ஒரே ஆண்டு 13 படம் நடிச்சு சாதனை பண்ணவர் சிவாஜி நடிச்சவர்கள். 13 படம். எப்ப சாப்பிட்டு எப்ப தூங்கி எந்திரிச்சாங்க மனுஷங்க? நம்ம சொல்றோம், எப்ப பார்த்தாலும் ஒரு வாரத்துக்கு எங்கேயாவது போயிடுறாரு. எங்க போகலைன்னா சாதிக்க முடியாதுங்க. யோசிச்சு பாருங்க, சாதிக்கணும்னா அப்படித்தாங்க செய்ய முடியும். அது யாராவது ஓடணும். சினிமா மட்டும் நான் சொல்றேன் நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெரிய துறைகள்ல சாதிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இன்னைக்கு கூட நான் காலையில பேரன்னு சொல்லிட்டு இருந்தேன், இந்த குழந்தைகள் எல்லாம் செல்போன் எல்லாம் வச்சிருக்கீங்களா? செல்போன் இருக்கா? எல்லாருக்கும் கேட்டுங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் தான் ஆப்பிள் போனுக்கான அந்த கண்டுபிடிப்பாளர்கள் ஒருத்தர். 3 ஆப்பிள மறக்க கூடாது. 3 ஆப்பிள். ஒரு ஆப்பிள் ஆகாமி காலத்துல ஒரு ஆப்பிள், சரியா? சாப்பிடாதன்னு அந்த அம்மா சாப்பிடுச்சு. அன்னைக்கே சொன்னபடி கேட்கல, தெரியுதா? அது நான் சொல்லல, இந்த ரஜினிகாந்த் படத்துல வரும்ல, போன் பண்ணி ரஜினி சொல்லுவாங்க, ஐயோ உங்க பொட்டாட்டி சுடுது, உங்க பொட்டாட்டி சுடுதுன்னு. சுட வேணாம்னு சொல்லுங்க. எந்த பொட்டாட்டிடா புருஷன் பேட்டை கேட்டிருக்கா அப்படின்னு சொன்ன டுமில் டுமில் சுடுற நம்ம மஞ்சு வாரியர் வேட்டையன் படம் பாத்தீங்களா? ஒண்ணுமே பார்க்க மாட்டீங்களா? ஞாபகம் வச்சுங்க சக்கரன்னு. அப்ப அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்றாரு ஒரு வார்த்தை, என்ன தெரியுங்களா? இந்த செல்போன் இருக்கு, இது ஒரு மாய உலகத்தை உருவாக்கி தரும். இதை நாங்க உருவாக்கிட்டோம்.
அப்படியா? இத உங்க பையங்க பயன்படுத்துறாங்களா? இல்ல எங்க பையன்கிட்ட கொடுக்கல. உங்க பையங்க என்ன பண்றாங்க? அவங்க காலேஜ்ல படிக்கிறாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு எனக்கு ஒரு வயசு தாங்க, ஒரு 1955. அவரு சொல்றாரு, இந்த மாய உலகத்துல என் பையன் சிக்க, அவர்தான் கண்டுபிடிச்சவரு, ஆனா அவர் பயன்படுத்தல. நம்ம தான் அதை வச்சுக்கிட்டு பயன்படுத்திட்டு இருக்கோம். பயன்படுத்தணும், ஆனா பிள்ளைகள் அதிகமா பயன்படுத்தாம பாத்துக்கங்க. அதனால நிறைய சாதனைகள் பண்ணணும். அதோடு மட்டும் இல்ல, எல்லாத்தையும் நகைச்சுவை மூலமாக நீங்க சாதிச்சு காட்டுங்க. எங்க போனாலும் ஒரு சந்தோஷமான ஆளை பார்த்தா மகிழ்ச்சியா இருக்கும். அதனால நல்ல ஜோக்குகள் நல்லவற்றை சொல்லுங்க. இப்ப நீங்க தொலைக்காட்சிகள்ல என்ன கஷ்டம் தெரியுங்களா? இந்த எல்லாம் நல்ல சினிமான்னா போய் பார்ப்போம், இல்லாட்டி போய் பார்க்க மாட்டோம். இப்ப வீட்டுக்குள்ள எல்லாம் வந்துருது. அதுவும் டிவியில வரக்கூடிய அளவு ஆபாசமான விஷயங்களை அவங்க சர்வசாதாரணமா சொல்றாங்க. அதுக்கு ஒரு சென்சார் போர்டு கொண்டு வந்தா நல்லது. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் இங்க நம்ம ஒரு லட்சியத்தோடு தொடங்கலாம். அமங்கலம் இருக்கக்கூடாது, ஆபாசம் இருக்கக்கூடாது, பிறர் மனம் நோக பேசக்கூடாது. இதுதான் நம்முடைய நகைச்சுவை மன்றத்தினுடைய நோக்கங்கள். இப்ப பிள்ளைகள் எல்லாம் நகைச்சுவை சொல்ல வர்றாங்க. நான் ரொம்ப நேரம் பேசுறதுல இல்லை, சும்மா ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். அடுத்தடுத்து ஓடிக்கிட்டே இருக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும். எம்ஜிஆர் பாட்டுல சொல்றதா ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி பழைக்கணும், அன்பை நாளும் விதைக்கணும். அதுல ஒரு வரி வரும், என்ன தெரியுங்களா? வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு. இத பார்த்து கேட்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கு? அவர் கலைப்புத்தாடி மாதிரி அந்த கயிறுல வந்துட்டு இருப்பாரு எம்ஜிஆர். வயிற்றுக்காக மனுஷன் இங்க கைத்தில் ஆடுறா பாரு. இந்த பாட்டு எழுதுனவர் யாரு தெரியுமா? யாரு சொன்னா ஒரு பரிசு கொடுத்துருவோம். யாராவது சொல்லுங்களேன், வாரி கயிறு ஏதாவது. இல்ல, இன்னொரு பாட்டு சொல்றேன். அவரு இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவை புலமை பித்தன். இது நினைவு வச்சுக்கங்க. நல்லா கொடுக்கிறது தான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாழ்க்கை. பசியோடு யாரையும் தூங்க விடாதீங்கம்பாங்க. பக்கத்தில் இருப்பவன் துன்பம் தன்னை பார்க்க பொறாதவன் புண்ணியம் மூர்த்திப்பாங்க. நம்ம கூட ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கப்ப அவர் பசியில இருக்காருன்னா அவரை பார்க்க வச்சு தீங்க கூடாது. அக்கா நீங்க போயிட்டு வாங்க, நான் சாப்பிட குறை சொல்லக்கூடாது. யாரு வந்தா எல்லாம் வீட்டுக்கு கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி யாராவது சாப்பிடாதவங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு கதவை அடைப்பாங்களா. அதுக்குதான் தின்ன, அதுக்குதான் எல்லாம் சாப்பாடலாம். அதனால பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலையினார் திருவள்ளுவர். சாப்பாடு மனுஷனுக்கு மட்டும் இல்லைங்க, அத அப்படியே ஒரு குருவிக்கு ஒரு பூனைக்குட்டிக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு சாப்பிட்டோம்னா அது சாப்பிட பார்த்து நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். இந்த உலகம் மனுஷனுக்காக மட்டும் இல்லை, இந்த உலகம் எல்லா உயிரினத்துக்காக தான். நினைவு வச்சுக்கங்க, பறவை தோன்றியதிலிருந்து பறவையாக இருக்கிறது, விலங்காக இருக்கிறது. மனிதன் மட்டும்தான் பறவையிலிருந்து விலங்கிலிருந்து மாறி வளர்ந்து மனுஷனா மாறி இருக்கான். அப்படி மாறுவதற்கு அவருக்கு அடிப்படையாக இருந்தது என்று கேட்டால் கல்விதான். எனவே கல்வியால நம்ம முன்னுக்கு வரணும். அப்படி முன்னுக்கு வந்ததுனால நம்ம சாதிக்கிறோம். நினைச்சு பாருங்க, என்னைக்காவது ஒரு சிங்கம் இனிமே நம்மளால கஷ்டப்பட முடியாது, நம்ம முயல் பண்ண வச்சிருவோம் அப்படின்னு உருவாக்கியிருக்கா? தெரியாது. அது வேட்டையாட மட்டும்தான் தெரியும். நம்ம தான் என்ன பண்ணுவோம், உற்பத்தி பண்ணவும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதனால நம்மளால உருவாக்க முடியும், படைக்க முடியும், சாதிக்க முடியும். சாதிச்சு காட்டுங்க. 34வது ஆண்டு 35 சந்திப்போம். முடிஞ்சா பொன் விழாவிலும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்ப குழந்தைகள் ஜோக் சொல்ல வர்றாங்க, வாங்க. நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன்.
யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.